அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுண்டலை வச்சு ஒரு சிம்பிளாக ஈஸியாக எப்படி ஒரு கிரேவி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் 200 கிராம் சுண்டலை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் முந்திரியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. 4 வரமிளகா, 4 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பட்டர், அதாவது 3 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை. இதுதாங்க மொத்தமாக தேவையான பொருள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஊற வச்ச முந்திரியை போட்டுட்டு வரமிளகா, பூண்டு இந்த 3ஐயும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சு நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரை அதில் போட்டுக்கலாங்க. பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்பு போட்டு, சோம்பு பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பெரிய வெங்காயம், அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் வெங்காயம் வந்துட்டு ஒரு 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 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வந்துட்டு நல்லா வந்துட்டு வதங்கினதுக்கப்புறம் உப்பு வந்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு 2 கப் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். மசாலா கொதித்து அதோட பச்சை வாசனையெல்லாம் போகணுங்க. அது வரையிலும் கொதிக்க விடுங்க. இப்போ வந்துட்டு மசாலா வந்துட்டு கொதிச்சிருச்சு. நான் எடுத்து வச்சுருந்த சுண்டலை இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணும்போதே அது கூட கரம் மசாலா, பெப்பர் பொடி இது எல்லாமே வந்துட்டு நான் சேர்த்திக்கிட்டேங்க. சேர்த்தி ஒரு கிளறி கொடுத்துருங்க. இந்த கிரேவி வந்துட்டு ஒயிட் ரைஸுக்கும் நல்லா இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி சுண்டலை வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரிச்சாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக அடிக்கடி இந்த கிரேவி பண்ண சொல்லி கேட்பாங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை வந்து தூவிட்டு ஒரு கொதிக்காக வெயிட் பண்ணுங்கள். இது போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட முந்திரி இல்லைன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்துட்டு நடக்கடலை இருக்குது இல்லைங்களா, அந்த நடக்கடலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் சூப்பராக தான் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.